கண்ணுக்கு தெரியாமல் நிற்கின்றாய் கண்ணா, கண்ணுக்கு தெரியாமல் நின்றாலும் எனக்கு குறையொன்றும் இல்லை. வணக்கங்க. இது பிசி துரைசாமி, சாந்தி துரைசாமி தம்பதிகளுக்கு மணிவிழா நேரம் மட்டும் இல்லைங்க. அவங்களுக்கு அவங்க வாழ்ந்த வாழ்க்கையை அசை போடுற நேரம். நமக்கு அவங்க வாழ்ந்த வாழ்க்கையை கேட்டு கற்றுக்கிற நேரம். ஒற்றுமையான தம்பதியாக இருக்கணும், கூட்டு குடும்பமாக மகிழ்ச்சியாக வாழணும், தொழிலில் நிறைய சாதனைங்க செஞ்சு சம்பாதிக்கணும், சம்பாதிச்சதை தேவையானவங்களுக்கு கொடுத்து உதவணும், அது மூலம் வர ஆத்ம திருப்தியை நிறைவை அனுபவிக்கணும். இது எல்லாருக்குமே பொதுவான ஆழ் மனசு ஆசை தானே. இதை நிஜமாக்கினவங்களோட பகிர்தல் எல்லோருக்கும் பயன்படும்னு தோணுச்சு. இந்த சமூக நோக்கத்துக்காகவும் நினைவுகளை திரும்பி பார்க்க கிடைச்ச வாய்ப்புக்காகவும் வற்புறுத்தலுக்கு அப்புறமா இந்த ஆவண படத்துக்கு இவங்க சம்மதிச்சாங்க. அஞ்சு பேரோடு ஆரம்பித்து 1500 பேர் வேலை பார்க்குற அளவுக்கு, 3 சென்ட்டில் ஆரம்பித்து 30 ஏக்கரில் கம்பெனி நடத்துகிற அளவுக்கு, 5000 முதலீட்டில் ஆரம்பித்து 500 கோடி டேர்ன் ஓவர் பண்ணுற அளவுக்கு இவங்க வளர்ந்தது எப்படி? வறுமையை மட்டும் இல்லை, வாழ்க்கையும் ஜெயித்தவங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாமா? ஈரோடு மாவட்டம் பெருந்துறைக்கு பக்கத்தில் இருக்கிற சின்ன கிராமத்தில் பிறந்தவர் துரைசாமி. பிழைக்கிறதுக்கே போராடுற குடும்ப நிலைமை. இவர் சின்ன வயசில் கற்றுக்கிட்ட முதல் பாடம் வறுமை. வறுமை கொடுத்த பொறுப்போட குடும்பத்திலேயே டிகிரி முடித்தவர் இவர் தான். படிப்பு முடிஞ்சதும் இலக்கு புரியாமல் எல்லா இளைஞர்களுக்கும் வர்ற தவிப்பு இவருக்கும் இருந்திருக்கு. போலீஸ் ஆகலாம், வக்கீல் ஆகலாம்னு நினச்சி அது நடக்காம அப்பாவோட மஞ்சள் வியாபாரத்துக்கும் மளிகை கடைக்கும் வந்திருக்காரு. அதை இப்போ நல்லதாகவும் பார்க்குறாரு. தோல்விகள் வாழ்க்கை மேலேயே கேள்விகளை உருவாக்க மாற்றத்திற்கான வழியாக திருமணத்தை யோசிச்சிருக்காரு. இப்படி எதை பற்றியும் யோசிக்க தெரியாத 15 வயசில் 6ஆம் வகுப்போடு வீட்டில் இருந்த சாந்திக்கு திருமணங்கிறது அவங்க அப்பா எடுத்த முடிவு. விளையாட நிறைய பேர் கிடைக்க போகிறாங்கங்கிற ஆசை. அந்த தருணங்களை பற்றி அவங்களோட நினைவுகள். எல்லா இளைஞர்கள் மாதிரி திருமணங்கிறது எனக்கும் ஒரு கனவாக தான் இருந்தது. அது ஒரு இனிய கனவாகவே அமைஞ்சது. ஏன்னா நான் எப்படி எதிர்பார்த்தனோ அது மாதிரியே எனக்கு மனசுக்கு பிடிச்ச ஒரு பொண்ணு அமைஞ்சது. அழகான பொண்ணு, மாமனார் மாமியார் உறவுகளை அரவணைச்சிட்டு போகக்கூடிய ஒரு பொண்ணு. ஒரு சின்ன சம்பவத்தை சொன்னோம்னா, திருமணம் முடிந்து திருமண மண்டபத்துலேருந்து எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு மாலையும் கழுத்துமா 2 பேர் உள்ள வீட்டில் காலடி எடுத்து வைக்கிறாங்க. அப்போ என் தங்கச்சி குழந்த பையன் ஒரு வயசு குழந்த பெட்டில் துணியெல்லாம் நனைஞ்சு ஈரமாக படுத்துருக்கு. அப்போது அந்த வந்த உடனே நேராக மாலையை கழட்டி வச்சுட்டு போய் அந்த குழந்தைய எடுத்து அந்த துணியை மாற்றி விட்டு பாத்ரூமில் கழுவி விட்டு வேறு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி படுக்க வச்சு எடுத்து அப்புறம் மற்ற வேலையை பார்த்தாங்க. அப்போ எல்லாருமே இதை பார்த்து ரொம்ப, நான் உள்பட எல்லாருமே ஒரு மூக்கு மேலே விரல் வைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு நகர சூழ்நிலையில் வளர்ந்த பொண்ணு. இவங்களா அந்த உள்ளுணர்வு செய்யணுங்கிற எண்ணத்தில் செஞ்சாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் எங்கள் அப்பா அம்மா உயிரோடு இருக்க வரைக்கும் ஒரு சின்ன மனஸ்தாபம் கூட இல்லாத அளவுக்கு இருந்தாங்க. வெளி உலகத்துக்காக வாழாத எங்களுக்கு நாங்களே வாழ்ந்தோம். சைக்கிளில் போகிறக்கும் கஷ்டப்பட்டதில்லை, வாழ்க்கையை ரசிக்கிறக்கும் கஷ்டப்பட்டதில்லை. குளத்துக்கு போவோம், ஆற்றுக்கு போவோம், தோட்டத்தில் வேலை செய்வோம், மளிகை கடையில் வேலை செய்வோம், காலையிலேருந்து வேலை செய்வோம். ஆளுக்கு ஒரு வேலையை கூட்டு குடும்ப வாழ்க்கையில் பகிர்ந்து செஞ்சுட்டு சாயந்தரம் ஆனால் எங்களுக்கு துணைக்கு மாமியாரை கூட்டிகிட்டு நாங்கள் மருமகள், நாத்தனார், கொழுந்தியால் எல்லாம் சேர்ந்து செகண்ட் ஷோ அதுவும் முறுக்கு வாங்கி சாப்பிட்டு டீ வாங்கி சாப்பிட்டுட்டு பார்த்துட்டு வந்தோம். ஸோ எங்களுக்கு பகல் பூரா வேலை செஞ்ச சலிப்பு கூட எங்களுக்கு தெரியாது. ஏன்னா வேலை செய்கிறது குடும்பத்தோட உழைப்புக்காக, சந்தோஷத்துக்காக, மன அமைதிக்காக எல்லாம் ஒற்றுமையாக போய் பார்க்கும்போது கஷ்டம்லாம் தெரியவே தெரியாது இருந்தது. வாழ்க்கைங்கிறது தானாக அமையறது இல்லைங்க,
நாம் அமைச்சுக்கிறது. பல சமயங்களில் திட்டமிட்டு, சில சமயங்களில் உள்ளுணர்வு சொல்ல நம்ம பிடிவாதத்தால் நடத்திக்கிறது. அப்படி ஒரு உந்துதல்ல தான் இந்த திருமணத்தில் உறுதியாக இருந்திருக்காரு துரைசாமி. அதை வெளிப்படையாகவே சொல்லி இருக்காரு. நான் அவர்களை பெண் பார்த்து திருமணம் நிச்சயிக்கின்ற ஒரு சூழ்நிலையில் திருமணம் நின்று போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தது. சாதாரண அப்பா மளிகை கடை தான் வச்சுருந்தார். 4 பசங்க 2 பொண்ணுங்க. நான் இந்த பொண்ணுக்காக ரொம்ப வீட்டில் சண்டை போட்டேன். இந்த திருமணம் நின்று விட்டால் நான் திருமணமே செய்ய போவதில்லை, எங்கேயும் பெண் பார்க்க வரலைங்க அப்படின்ட்டு ஒரே ஒரு குண்டை போட்டு பேசாமல் இருந்துக்கிட்டேன். என்ன பண்ணுறதுன்னு இந்த பொண்ணையே கட்டி வைக்கலான்னு கட்டி வச்சிட்டாங்க. அதற்காக நான் இன்றளவும் பெருமைப்படுகிறேன். இந்த பெண்ணை பிடிவாதமாக திருமணம் செய்ய வேண்டும்னு அன்னைக்கு நான் எடுத்த முடிவு சரியான முடிவு என்பதை இன்று வரை நினைத்து நான் பெருமைப்படுகின்றேன். நாம் கடவுள்கிட்ட மன வலிமையை கேட்டால் பிரச்சனைகளை கொடுப்பாரு, அதை தீர்க்கும் போது மன வலிமை வந்திருக்கும். வெற்றியை கேட்டால் முதல்ல தோல்விகளை கொடுப்பாரு, தாண்டினதும் வெற்றி வந்திருக்கும். இது எல்லா ஜெயிச்சவங்களுக்கும் பொதுவானது தாங்க. இந்த மஞ்சள் வியாபாரத்தை நான் எடுத்து மொத்தமாக எங்கள் அப்பா செஞ்ச அந்த தொழிலை கன்சியூமர் பேக்கிங்காக பண்ணி 50 கிராம் 100 கிராம் 25 கிராம்னு பண்ணி அதை நுகர்வோர்களுக்கு கொண்டு போய் சேர்த்துற அளவுக்கு எனக்கு ஒரு விழிப்புணர்ச்சி, அந்த மாதிரி ஒரு அனுபவமெல்லாம் மளிகை கடையிலேருந்து தான் கிடச்சி. 1982 காலங்கள்லாம் பார்த்திங்கன்னா மசாலாங்கிற பழக்கமே மக்களுக்கு கிடையாது. பலசரக்கு ஜாமானத்தை வாங்கி அவங்கவுங்க வீட்டில் வறுத்து அரைச்சி விளக்கெண்ணெய் பசரி ஜாடியில் அமுத்தி வச்சுக்குவாங்க. அது பார்த்திங்கன்னா கலர் மாதிரி நிறம் மாதிரி அதை அப்படியே அந்த ருசியை அதை சாப்பிட பழகி இருந்தாங்க. இதை நாம் செய்யணும் அப்படின்ட்டு ஒரு அட்டை ஸ்கெட்சில் ஒரு 20 ப்ராடக்டை நம்ம 3 ப்ராடக்ட் இருந்தது, 20 ப்ராடக்ட் வந்தது. ஆரம்ப காலத்தில் அதுலேயும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருக்க தான் செஞ்சுது. ஏன்னா அதை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது. ஒரு ஊக்கத்தில் ஆரம்பித்தோம். ஓரளவுக்கு ரிசர்ச் எல்லாம் பண்ணணும். இருந்தாலும் பேக்கிங் மற்றது எல்லாமே ப்ராப்ளம் ஆச்சு. நிறையா ரிட்டர்ன்ஸ் வந்தது. கொஞ்சம் தடுமாறணும், நிறுத்திடலாமான்னு கூட யோசனை பண்ணோம். சில சம்பவங்கள் நமக்கு ஊக்கப்படுத்தி தரம் நல்லா இருக்குது உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கன்சியூமர்கிட்டேருந்து ஃபீட்பேக்கெல்லாம் வந்த காரணத்தினால திரும்ப அதே ஊக்கத்தோடு இந்த பேக்கிங்களை எல்லாம் நல்லா மாற்றி குவாலிட்டியை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறதுங்கிறது எல்லாம் படிப்படியாக அனுபவத்திலிருந்து தெரிஞ்சுக்கிட்டு அதை தொடர்ந்து செஞ்சதுனால தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த சக்தி மசாலாங்கிற ஒரு பெரிய நிறுவனத்தை நாங்கள் உருவாக்கி செய்ய முடிஞ்சது. விளம்பரங்கிறது ஒரு முறை வாங்க வைக்கலாம் முடிய பொருளோட தரமும் சுவையும் மாறாமல் இருந்தால் மட்டுமே தான் தொடர்ந்து அதுக்கான ஆதரவு கிடைக்கும். இன்னைக்கு வரைக்கும் அது மாறாத நாங்கள் பார்த்துக்கிறோம். சோயா மடமா சமைச்சு வச்சா ரசிச்சு சாப்பிடணும். ஓஹோ பேஷ் பண்ணேன்னு எல்லாரும் பாராட்டணும். அதுக்கு வேணும் சக்தி மசாலா, வேணும் சக்தி மசாலா, சக்தி மசாலா. எங்கள் தன்னம்பிக்கைன்னு இவங்க 2 பேரும் அடிக்கடி சொல்லும் சக்தி தேவி. இவங்க இல்லைன்னா எதுவுமே இல்லை. சக்தியோட மருத்துவ செலவுக்காகத்தான் தொழிலை ஸ்ரத்தையோட பெருசாக்கினாங்க. அதில் வர்ற பொருளாதாரத்தை தன் மகளை மேம்படுத்தின மாதிரி அதுபோல் இருக்கிற பல பேரை மேம்படுத்த பயன்படுத்துகிறாங்க. மகளையும் மற்றவங்களையும் ஒரே மாதிரி பார்க்குற கண்ணை தந்தது சக்தி தேவி. சாதாரணமாக இருந்த இவங்க வாழ்க்கையை மாற்ற, இவங்களோட முழு சக்தியை வெளிப்படுத்த கடவுள் செஞ்ச சூட்சமம் சக்தி தேவி. சக்தி மசாலாங்கிற விருட்சத்தோட விதை சக்தி தேவி. சாந்தியோடைய ஒவ்வொரு வேலையிலையும் ஒவ்வொரு ஸ்டெப்லையும் துரைசாமி ஒரு அழகான பகுதியாக இருப்பார். சைனீஸில் சொல்லுவாங்க இன் அண்ட் யான் சேர்ந்தது தான் ஒரு பூரணத்துவமானது ஒன்று அப்படின்னு. நம்ம இந்து மதத்தில் சொல்லுவாங்க சிவனும் சக்தியும் சேர்ந்த தட் இஸ் அ யூனிட், சிவசக்தி ஐக்கியம்னு ரொம்ப பிரமாதமாக பேசுவாங்க. அந்த மாதிரி எந்தெந்த இடங்களில் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் சேர்ந்து செய்கிறார்களோ அந்தந்த இடங்களில் தான் பரிபூர்ணமான வெற்றி கிடைக்கும். சாந்தி துரைசாமி எனக்கு அவள் சின்ன பெண்ணாக இருக்கிறதுலேருந்து நல்லாவே தெரியும். ஷீ இஸ் அ பார்ன் ஃபைட்டராக இருக்கிறாங்கிற ஒரே காரணத்தினால தான் ஷீ குட் மேனேஜ் த ப்ராப்ளம் ஆஃப் பிரிங்கிங் அப் அ சேலஞ்சிங் பேபி.
அந்த குழந்தையை வளர்த்துறதுக்கு அவள் பட்ட பாடு ஏராளம். வாட் எவர் வாஸ் பெஸ்ட், எதெல்லாம் மிகச்சிறந்ததோ அதெல்லாம் கிடைக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணி சக்தி தேவியை ஷி brought up. என் பெண் மாற்றுத்திறனாளியாக இருந்தபொழுது கூட அதை ஒரு பெரிய சவாலாக எடுத்துக்கிட்டு 2 பேரும் அதை போராடி வளர்த்தினோம். சக்தி ஒரு தாய்மை அடைந்த போது அவளை மாதிரி ஒரு சிறந்த தாயை நான் பார்த்ததே இல்லை. நான் அதை ஏன் சொல்கிறேன்னா, நான் நடக்கிறதுக்காக அவளுக்கு முயற்சி பண்ணியிருக்கலாம், செஞ்சுருக்கலாம், பண்ணியிருக்கலாம். இதெல்லாம் நான் எல்லா உடல் உறுப்புகளும் சரியாக இயங்கி நான் எல்லா வெளி உலகம் சுற்றி பார்த்துட்டு இருக்கக்கூடிய பொண்ணாக இருந்தேன். ஆனால் சக்திக்கு வீடுங்கிற உலகத்தை தவிர நம்மளா வெளியில் கூட்டிகிட்டு போகிறங்கிற வாழ்க்கையை தவிர அவளுக்கு வெளி உலகம் தெரியாது. ஆனால் அவள் தாய்மைங்கிறது ரொம்ப சந்தோஷத்தோடு எதிர்பார்த்து தாய்மை அடைஞ்சா. ஆப்ரேஷன் பண்ணி தான் எடுக்க போகிறாங்கன்னு தெரிஞ்சால் கூட ஒரு கலங்களோ கண்ணீர் துளியோ இல்லாத சந்தோஷமாக சிரிச்சிட்டு நான் போய் குழந்தையோட வரேன்னு சிரிச்சிட்டு சந்தோஷமாக சொல்லிட்டு போனாங்க. சக்தி தேவிக்கு குழந்தை பிறந்தபோது ஹாஸ்பிட்டலில் நான் போயிருந்தபோது சக்தி தேவிகிட்ட நான் சொன்னேன், உனக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்குது, நீ இதை டாக்டராக்கிடலாம், திஸ் இஸ் வெரி ஈஸி சக்தி அப்படின்னு. போங்க டாக்டர், டாக்டரெல்லாம் நான் ஆக்க மாட்டேன், அவங்களுக்கெல்லாம் அவ்வளோ ஒன்றும் வசதிகள் கிடைக்காது, நான் ஒரு பிஸ்னஸ் உமனாக தான் ஆக்குவேன். ஷீ வில் பி a number 1 பிஸ்னஸ் உமன் லைக் மை மதர். அண்ட் அதனால் அவள் நிறைய சம்பாதிச்சு உலகத்துக்கு நிறைய செய்வா அப்படின்னு சக்தி சொன்னான். அவளுடைய அப்ரிங்கிங்க்கு, மென்டல் சேலஞ்சஸுக்கு, ஃபிசிக்கல் சேலஞ்சஸுக்கு அந்த வாக்கியத்தை அவள் சொல்கிற அளவுக்கு அவளுக்கு புத்திசாலித்தனம் வந்தது சாந்தியாலன்னு தான் நான் நினைக்கிறேன். அந்த குழந்தையை எடுத்துகிட்டு மேலே கொண்டு வரும்போதும் கூட, எஜுகேஷன் கொண்டு வரும்போது, பேச வைக்கும்போது, நடக்க வைக்கும்போது, எல்லா பெண்களும் அடைகிற ஒவ்வொன்றையும் அந்த குழந்தை அடையணும்னு அவள் தீவிரமாக இருந்தாள். அந்த தாழ்வு மனப்பான்மை இல்லாதபடி அந்த குழந்தையை வளர்த்து, இன்றைக்கும் நீ சக்தி தேவிகிட்ட நீங்கள் பேசுனீங்கன்னா உங்களை வணக்கம் சொல்லி தண்ணி கொடுத்து வரவேற்று எல்லாமே அவள் செஞ்சு உங்களோட நல்லா பழகுவா. எங்கிட்ட சக்தி தேவி பேசும்போது ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக ரொம்ப ஷார்ப்பாக பேசுவாள். அதெல்லாம் பிகாஸ் ஆஃப் சாந்தி அண்டு சாந்தி வித் ஹெல்ப் ஆஃப் துரைசாமி. கணவருடைய ஃபுல் சப்போர்ட்டோடு சாந்தி தாராளமாக அந்த வேலையை செஞ்சு வெற்றி அடைஞ்சா. அவங்க உணர்ந்து கஷ்டப்பட்டு வந்ததுனால தான் அவங்க அந்த பணம் வர வர அது 10 பேருக்கு டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுற மனப்பான்மை வந்துச்சு. அந்த மாதிரி அவங்க மென்டலி சேலஞ்சு பீப்புளுக்கு, ஃபிசிக்கலி சேலஞ்சு பீப்புளுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுறாங்க. தேவ் காட் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்கூல்ஸ் இன் ஈரோடு ஃபிசிக்கலி சேலஞ்சு பீப்புளை வச்சு நடத்திட்டுருக்குறாங்க. எலும்பு முறிவு மருத்துவராக இங்கே சக்தி மறுவாழ்வு மையத்தில் கடந்த 9 வருடங்களாக பணிபுரிகிறேன். இங்கே நாங்கள் யூஸ்வலாகவே இந்த ஏழை குழந்தைகளுக்கு மெயினாக மன வளர்ச்சி மற்றும் உடல் வளர்ச்சி குன்றிய குழந்தைகளுக்கு ஊனம் போன்றவற்றுக்கு சிகிச்சை அளிக்கிறோம். கடந்த 9 வருடங்களாக இலவசமாக சிகிச்சை அளிக்கிறோம். இது எப்படி சாத்தியம்னு பார்த்தீங்கன்னா, சாந்தி துரைசாமி மற்றும் சக்தி துரைசாமி அவங்களால தான் சாத்தியமாக இருக்குது. இங்கே மகளிர் மகப்பேறு மருத்துவராக 6-7 வருஷமாக இங்கே பணிபுரிஞ்சிட்ருக்கேன். இந்த சென்டரில்